வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 2 சாமுவேல் 2வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 22.54% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். தாவீது யூதாவின் அரசராதல். இதன்பின் தாவீது, நான் யூதாவின் நகரங்களில் ஏதேனும் ஒன்றிற்கு செல்லட்டுமா என்று ஆண்டவரிடம் கேட்டார். செல் என்றார் ஆண்டவர். எங்கு செல்லலாம் என்று மீண்டும் தாவீது வினவ, எபிரோன் என்று ஆண்டவர் பதிலளித்தார். ஆகவே தாவீது தம் 2 மனைவியரான இஸ்ரயேலைச் சார்ந்த அகினோவாமுடனும் கர்மேலைச் சார்ந்த நாபாலின் கைம்பெண்ணான அபிகாயிலுடனும் அங்குச் சென்றார். தம்மோடு இருந்த ஆள்களையும் அவர்களின் குடும்பத்தினரோடு தாவீது அங்கே கூட்டி வந்தார். அவர்கள் எபிரோன் நகரங்களில் குடியேறினர். யூதாவின் மக்கள் வந்து தங்கள் குலத்தின் அரசராக தாவீதை திருப்பொழிவு செய்தனர். யாபோசு கிளையாதின் ஆள்கள்தான் சவுலை அடக்கம் செய்தார்கள் என்று அவர்கள் தாவீதிடம் கூறினர். யாபேசு கிளையாதின் ஆள்களுக்கு தாவீது தூதனுப்பி, நீங்கள் உங்கள் தலைவர் சவுல் மீது அன்பு காட்டி அவரை அடக்கம் செய்தீர்கள். ஆண்டவரின் ஆசி பெறுவீர்களாக. ஆண்டவர் உங்களுக்கு நிலையான அன்பும் உண்மையும் காட்டுவாராக. நீங்கள் இவ்வாறு செய்ததால் நானும் உங்களுக்கு நன்மை செய்வேன். வலிமை பெற்று வீரர்களாக திகழுங்கள். உங்கள் தலைவர் சவுல் இறந்துவிட்டார் எனினும் யூதா குலத்தார் தங்கள் அரசனாக என்னை திருப்பொழிவு செய்துள்ளனர். இஸ்போசேத்தை இஸ்ரயேலின் அரசராய் ஏற்படுத்தல். இதற்கிடையில் சவுலின் படைத்தலைவனாகிய நேரின் மகன் அப்னேர் சவுலின் மகன் இஸ்போசேத்தை மகனையுமுக்கு அழைத்துச் சென்று கிளையாது, அசூரி, இஸ்ரியேல், எப்ராயும், பென்யமின் மேலும் அனைத்து இஸ்ரேல் மேலும் அவனை அரசனாக்கினான். சவுலின் மகன் இஸ்போசேத்து இஸ்ரேல் மீது அரசாளத் தொடங்கியபோது அவனுக்கு வயது 40. 2 ஆண்டுகள் அவன் அரசனாக இருந்தான். ஆனால் யூதா குலமோ தாவீதை பின்பற்றியது. தாவீது எபிரோனில் யூதா குலத்தின் மீது ஆட்சி புரிந்த காலம் 7 ஆண்டுகளும் 6 மாதங்களுமே. யூதா இஸ்ரயேலிடையே போர். நேரின் மகன் அப்னேரும் சவுலின் மகன் இஸ்போசேத்தின் பணியாளர்களும் மகனையுமிலிருந்து புறப்பட்டு கிப்பயோனுக்குச் சென்றனர். செருவியாவின் புதல்வர் யோவாபு, அபிசாய், அசாவேல் ஆகிய 3 இருந்தனர். அசாவேல் காட்டு மான் போல் வேகமாக ஓடக்கூடியவன். அசாவேல் அப்னேரை பின்தொடர்ந்து வலமோ இடமோ விலகாமல் துரத்தினான். அப்னேர் பின்னால் திரும்பி, அசாவேல் நீயா என்று கேட்டான். நானேதான் என்று அவன் பதில் கூறினான். உன் வலமோ இடமோ விலகி இளைஞருள் ஒருவனை பிடித்து அவன் உடைமைகளை பிடுங்கிக் கொள் என்று அப்னேர் அசாவேலிடம் கூறினான். ஆனால் அசாவேலுக்கு அவனை பின்தொடர்வதிலிருந்து விலகிவிட மனமில்லை. என்னை பின்தொடர்வதிலிருந்து விலகிவிடு. நான் ஏன் உன்னை குத்தி வீழ்த்த வேண்டும்? உன் சகோதரன் யோவாபுக்கு நான் எவ்வாறு என் முகத்தை காட்டுவேன் என்று மீண்டும் அப்னேர் அசாவேலிடம் கூறினான். ஆனால் அசாவேல் அதை கேளாமல் தொடர்ந்தான். ஆகவே அப்னேர் தன் ஈட்டி முனையால் அவனை வயிற்றில் குத்த அது அவனை பின்னாக ஊடுருவியது. அந்த இடத்திலே அவன் விழுந்து இறந்தான். அசாவேல் விழுந்து இறந்த இடத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் நிலைகுலைந்து நின்றனர். பின் யோவாபும் அபிசாயும் அப்னேரை பின்தொடர்ந்தனர். கிப்பயோன் பாலைநில பாதையில் கீகுக்கு முன்பாக இருக்கும் அம்மா மலையை அவர்கள் வந்தடைந்தபோது கதிரவன் மறைந்து கொண்டிருந்தான். அப்போது பென்யமினின் ஆள்கள் அப்னேருக்கு பின் ஒரே படையாகத் திரண்டு ஒரு குன்றின் உச்சியில் நின்றனர். அப்னேர் யோவாபை கூப்பிட்டு, வாளுக்கு இரை கொடுக்க வேண்டுமா? முடிவு கசப்பாக இருக்கும் என்று நீ அறியாயா? தங்கள் சகோதரர்களை பின்தொடராமல் திரும்பி செல்லமாறு மக்களிடம் நீ சொல்ல மாட்டாயோ என்று கூறினான். அதற்கு யோவாபு, வாழும் கடவுள் மேல் ஆணை, நீ பேசாதிருந்தால் காலையிலேயே தங்கள் சகோதரர்களை பின்தொடராமல் மக்கள் விலகியிருப்பார்கள் என்று கூறி எக்காளம் ஊதினான். அனைத்து மக்களும் நின்றனர். அதற்கு மேல் அவர்கள் இஸ்ரயேலை பின்தொடரவில்லை, போரிடவும் இல்லை. அப்னேரும் அவனுடைய ஆள்களும் இரவு முழுவதும் பயணம் செய்து அராபா வழியாக யோர்தானை கடந்தனர். தொடர்ந்து பிக்ரோன் முழுவதும் பயணம் செய்து மகனையுமை அடைந்தனர். யோவாபு அப்னேரை பின்தொடர்வது நின்று திரும்பிய பின் தன் ஆள்கள் அனைவரையும் ஒன்று திரட்டினான். அசாவேல் நீங்களாக தாவீதின் பணியாளருள் 19 பேரை காணவில்லை. தாவீதின் பணியாளர்களோ அப்னேரின் ஆள்களான 360 பென்யமினியரை கொன்றிருந்தனர்.
அவர்கள் அசாவேலின் சடலத்தை தூக்கி வந்து பெத்லகேமில் இருந்த அவனுடைய தந்தையின் கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். யோவாபும் அவனுடைய ஆள்களும் இரவு முழுவதும் பயணம் செய்து பொழுது புலர்ந்ததும் எபிரோனை அடைந்தனர். நாம் 1189 அதிகாரங்களில் 269 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.